ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒன் பீஸோட சீசன் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு 3 பைரட்ஸை கட்டுறாங்க. அவங்க பாக்ஸ்குள்ளார வந்து நிறைய கோல்டை வச்சு அதை சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து லாங்கில் ஒரு போட்டு வரதை பார்த்துட்டு, என்னடா இங்கே ஒரு போட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டக்க போவாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு மயங்கி இருக்க மாதிரியே இருக்கும். அவங்க கிட்டக்க போயிட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் நாமி சொல்லுவா, எனக்கு ரொம்ப தண்ணி வடிக்குது, என்கிட்ட இருக்க ட்ரெஷரை வேணா எடுத்துக்கோங்க, தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அப்போ வந்து அந்த ட்ரெஷரை பார்த்துட்டு அவங்க எல்லாம் அந்த ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி இந்த போட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு அந்த ட்ரெஷரை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்குள்ளேருந்து ஒரு பொம்மை தான் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கும். அதாவது நாமி வந்து அந்த போட்டுக்கு போயிடுவா. அந்த போட்டுக்கு போயிட்டு இங்க காத்தே அடிக்க மாட்டேங்குது, இந்த போட்டை நீங்களே இருங்க, நான் வந்து இந்த போட்டை எடுத்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புவா. கிளம்பிட்டு இருக்கும்போது காத்து அடிக்க மாட்டேங்குது, வெதர் வேற சரியில்லை, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த டைம் கரெக்டா மழை வந்துடும். இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து மழை வந்து அந்த கப்பல் அப்படியே வந்து முழுகிரும். அவங்க எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க, நான் வந்து பக்கியோட ஆளுங்க, உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லூஃபியை கட்டுவாங்க. பசிக்குதே அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருப்பானா. என்னடா உனக்கு பசிக்குது, எங்கடா போறோம் அப்படின்னு சொல்லி ஜோரா கேட்டுட்டு இருப்பான். எனக்கே வழி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து ஜோரா சொல்லுவான், நீ ஒரு பைலட் கிங் ஆக போறேன்ற, உனக்கு நேவிகேஷன் ஸ்கில்லு கூட இல்லை, என்ன பண்றது அப்படின்னு சொன்னோன்னே லூஃபி கேட்பான், நீனும் வந்து பைலட் இருக்கானே, உனக்கு வழி தெரியாதா பக்கத்துல இருக்க ஐலாண்டுக்கு அப்படின்னு கேட்டானா. இல்லை, எனக்கும் வழி தெரியாது, நான் வந்து இங்க ஒருத்தவனை மட்டும் தான் தேடி போயிட்டு இருக்கேன், அவனை தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது வந்து ஃபியூச்சர் கதையில வரும். அதுக்கப்புறமேட்டு லூஃபி சொல்லுவான், இப்படியே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா வந்துடும், கரை வந்தோடனே நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து லூஃபியோட அந்த கேப் வந்து பறந்து போயிட்டு இருக்கும். டேய் ஜோரோ, அந்த கேப்பை புடுறா, எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் அடிச்சு பிடிக்க போயிட்டு இருப்பாங்க. பிடிக்க போயிட்டே இருப்பாங்களா, அது வந்து அப்படியே பறந்து அப்படியே கடல்ல போய் விழுவ போவோம். அந்த டைம் வந்து அதை பிடிக்கிற மாதிரியே காட்டுவாங்க. இந்த பிளாஷ்பேக்ல வந்து அந்த லூஃபிக்கு வந்து அந்த கேப்பை கொடுத்தவன் தான் காட்டுவாங்க. அவன் தான் வந்து சாங்ஸு. அப்போ வந்து குட்டி லூஃபியை காட்டுவாங்க, சின்ன வயசு லூஃபியை. அதுக்கப்புறமேட்டு அந்த சாங்ஸோட க்ரூஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து லூஃபி கேட்பான், என்னையும் க்ரூல ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒருத்தன் சொல்லுவான், அதுக்கு உனக்கு நீச்சல் தெரியணும், நீ பைலட் ஆகணும்னாலே உனக்கு நீச்சல் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாங் சொல்லுவான், நீச்சல் மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, என்னது இவன் சண்டை போடுவானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இன்னொருத்தவன் சொல்லுவான், உன் வயசுல எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனை நான் பைலட்லாம் ஆக விடல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதையும் கேட்டுட்டு கடுப்பாய் கத்திட்டு இருப்பான். அதோட வந்து சாங் சொல்லுவான், அங்க ஜூஸ் இருக்க பாரு எடுத்து குடியா அப்படின்னு. அங்க இருப்பவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இங்க பாரு குழந்தை வந்து பால் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. லூஃபி வந்து கத்த ஆரம்பிச்சிருவான், யாரை பத்திர குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு அந்த கடையோட ஓனரையும் காட்டுவாங்க. அந்த டைம் வந்து ஒருத்தவங்க கதை உடச்சு சொல்லிட்டு வருவாங்க, ஒரு பைரட்டு. அவங்க உள்ளார வந்துட்டு, நான் தானே இங்க பெரிய பைரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் நடந்து வந்துட்டு இருப்பான். நடந்து வந்துட்டு இங்க வந்து ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. இங்க ட்ரிங்க்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் இல்லையா, அப்ப இவங்க எல்லாம் குடிக்கிறாங்க, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்களா. இல்ல, இதுதான் கடைசி ட்ரிங்க்ஸ், இதுக்கப்புறமேட்டு ட்ரிங்க்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இல்ல எங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து சாங்ஸ் வந்து, இதுதான் என்கிட்ட இருக்க கடைசி பாட்டிலே, இதை வேணா நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கையில நீட்டுவான். அந்த டைம் வந்து அதை வாங்கி சாங்ஸோட தலையிலேயே உடச்சிருவான். உடச்சிட்டு, நீ எல்லாம் ஒன்னத்துக்கு யூஸே இல்லை, நான் தானே இங்க பெரிய பைரட்டு, 80,000 பவுண்டரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த கீழே ஊத்தன் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் நானே துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் உட்காந்து உடச்சிட்டு இருப்பான். என்னடா நீ துடைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்க எல்லாத்தையும் உடச்சு விட்டுட்டு, அப்ப இந்த இதையும் தொடடா, அதுக்கு தாண்டா நீ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து, நீங்க துடைக்காதீங்க, நானே துடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் வந்துட்டு இருப்பாங்க. அதோட அவன் போயிடுவானா. அதுக்கப்புறமேட்டு லூஃபி வந்து கத்திட்டு இருப்பான், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உன் கேப்டன் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாரும் உழுந்து வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி லூஃபி கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் வந்து சாங் சொல்லுவான், இவெல்லாம் ஒன்னத்துக்கும் யூஸே இல்லடா, இவெல்லாம் வந்து ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து, என்னடா இது, நீங்க வந்து பைரட்ஸ், நீங்க இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லூஃபி வந்து கத்திட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அவங்க இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு லூஃபி வந்து கடுப்புல வந்து பக்கத்துல வந்து ஒரு பாக்ஸ்ல ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும், அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அதை வந்து சாங்ஸ் பாத்துருவான். டேய், அதை ஏன்டா எடுத்து சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தலைகீழ பிடிச்சி குலுக்குவான், கீழே துப்புடா துப்புடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து அப்படியே முழுங்கிடுவான். முழுங்கினதுக்கு அப்புறமேட்டு அவன் கால் வந்து அப்படியே லப்பர் மாதிரி போய் கீழே போய் அடிச்சிரும், மூஞ்சி அடிச்சுட்டு திருப்பி வந்து பார்த்துட்டு இருப்பானா. அப்போ வந்து அவன் இது சாங் சொல்லுவான், நீ இதை சாப்பிட்டியா, இதை சாப்பிட்டுட்டா நீச்சல் அடிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஏன்னா இது டெபிள் ஃப்ரூட், இதை சாப்பிட்டா நீச்சல் அடிக்கவே முடியாது கடல்ல, அப்ப எப்படி நீ பைரட்டாவ, உன் ட்ரீமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லூஃபி வந்து கத்த ஆரம்பிச்சிருவான், என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி அந்த பாரை காட்டுறாங்க. அந்த பார்ல எல்லாமே அடிச்சு உடஞ்சு கிடக்கும். அந்த பார்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைம் வந்து அந்த நேத்து வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்களா, அவங்களே வந்து திருப்பி லூஃபி வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு லூஃபி சொல்லுவான், நீ வந்து சாங்ஸ் சாரி கேட்டே ஆகணும்டா
அது வரைக்கும் நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து அந்த கடை ஓனர் வந்து மேயரை கூட்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து உட்காந்துட்டு சாங்ஸை பத்தி தப்பா பேசியிருந்தாங்க. அதை லூஃபி வந்து காதில் வாங்கிட்டு சாங்ஸை பத்தி என்னடா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தான். அந்த டைம் வந்து அவங்க அதை கேட்டுட்டு அவனை தளத்தனை இழுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படின்னு சொன்னோன்னா அந்த மேயர் சொல்லுவாங்க, எவ்வளவு வேணாலும் காசு தரேன், அந்த பையலை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நான்லாம் விட மாட்டேன் இவனை, ஏன்னா இவன் எனக்கு அந்த அளவுக்கு கடுப்பேத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அவன் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அவன் கத்தி எடுத்து லூஃபியோட கழுத்துல வச்சு நான் இவனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்ப வந்து சாங்ஸ் வந்துடும். இங்க என்ன நடக்குது, பார்ல யாருமே இல்லை அப்படின்னோடனே அவன் லூஃபி அடிவாங்கிறத பார்த்துட்டு, லூஃபி என்னடா அடிக்க போறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த, பெரிய அந்த ஃபைட்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அடி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து லூஃபி அவனை பார்த்துட்டு சாங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த ஆப்போசிட்ல இருக்க பைலட் குரூல இருந்து ஒருத்தவன் கண்ணை வந்து சாங்ஸ் மேல வச்சுட்டு, நீ ஒரு அடி அசைஞ்சினா உன நான் சுற்றுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லூஃபி பார்த்துட்டு சாங்ஸ் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், இப்ப நீ மட்டும் நான் வந்து வச்சுக்கே உன்னை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து சாங் சொல்லுவான், சும்மா வாயால பேசிட்டு இருக்க கூடாது, பண்ண வந்து அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வாய மூடுவான். அந்த டைம் வந்து கரெக்டா வந்து சாங்ஸோட ரூம்மேட்ல ஒருத்தன் வந்து அவனை சுட்டுருவான். சுட்டதுக்கு அப்புறமேட்டு சாங் சொல்லுவான், என் மேல கையை வச்சுனா சும்மா இருந்திருப்பேன், என் ரூம்மேட் மேல ஒருத்தவன் மேல கையை வச்சிருக்கீல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தவன் வந்து நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. சரி ஓகே நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிடுவான். அவன் ஒத்தாள் வந்து எத்தாப்புல இருக்க பைரட்ஸ்ல வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். அடிச்சு போட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த கேப்டனை அடிக்கிறதுக்காக கிட்டக்க போயிட்டு இருப்பான். அவன் கரெக்டா வந்து ஸ்மாக் பாம்பை போட்டுட்டு லூஃபியை தூக்கிட்டு ஓடி போயிடுவான். சாங்ஸ் வந்து கத்திட்டு இருப்பான், டே லூஃபியை காணண்டா, அவனை தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்லுவான், அவன் 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 தூக்கிட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனை தேடி போயிட்டு இருப்பான். அப்ப லூஃபி வந்து என்னை விட்றா குரங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கடலுக்கு போயிடுவான். கடலுக்கு போயிட்டு லூஃபி அப்படியே விட்டறிஞ்சிருவான். லூஃபி விட்டறிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி பார்ப்பான், அங்க ஒரு சீ பீஸ் வந்து நின்றுட்டு இருக்கும். அந்த சீ பீஸ் வந்து அப்படியே அவனை முழுங்கிரும். முழுங்கப்ப அப்படியே லூஃபியை வந்து கடிக்க வரும். லூஃபி கடிக்க வரும்போது கரெக்டா வந்து சாங்ஸ் வந்து லூஃபியை காப்பாத்திடுவான். ஆனா அந்த காப்பாற்றும் போது சாங்ஸோட ஒத்த கையை வந்து அது கடிச்சிரும். அப்ப திருப்பி வந்து கடிக்க வரும்போது சாங்ஸ் ஒரு பார்வை தான் பார்ப்பான். அதுலயே பயந்துட்டு அது போயிடும். அது பேர் வந்து ஹாக்கி அவன் பார்த்தது. அது வந்து வர எபிசோட்ல எல்லாம் காட்டுவாங்க. சாங்ஸை கட்டி பிடிச்சி லூஃபி அழுதுட்டு இருப்பான், என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு அப்படி சொல்லி இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்ப என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்ப லூஃபி சொல்லுவான், என்னால தானே உன் ஒத்த கை போச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருப்பானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சாங்ஸ் வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீனே வந்து சாங்ஸோட க்ரூவை தான் காட்டுவாங்க. அவங்க அப்படியே வந்து அட்வென்ச்சர் கிளம்புற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அப்போ லூஃபி சொல்லுவான், நானும் வந்து கண்டிப்பாக ஒரு பைரட் ஆவேன் அப்படின்னு. சாங்ஸ் வந்து சரி ஓகே பைரட் ஆகிட்டு என்னை வந்து மீட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து க்ரூமேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப தயாராகிடுவாங்க. அப்போ சாங்ஸ் வந்து லூஃபியை பார்த்துட்டு, இந்த சேலட்ஸை வச்சுக்க நீனு, நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து நீ என்னை பார்க்க வரும்போது அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதை வந்து லூஃபி வந்து அழுதுட்டே அப்படியே வாங்கிப்பான். அப்புறமேட்டு சாங்ஸ் வந்து அங்கேருந்து கிளம்புறதை காட்டுவாங்க. அப்போ அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வந்து டாட்டா சொல்லி அவங்க அப்படியே அனுப்பிடுவாங்க. அப்போ ஜோரோ கேட்பான், இந்த கேப் என்ன அவ்வளோ உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா எனக்கு ரொம்ப முக்கியம், தேங்க்ஸ் இது பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு அவன் பார்த்துட்டு இருக்க வந்து மேலே ஏதோ பறந்து போறதை பார்த்துருவான். லூஃபி எனக்கு பசிக்குது, நான் அந்த பறவை போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம் கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு ஜம்ப் பண்ணி போயிடுவான். போய்கிட்டு இருக்கும்போதே ஜோரோ அதை பார்த்துட்டு இருப்பானா. அப்ப வந்து கரெக்டா அந்த பறவை அவனை வாயில கவ்விட்டு எனக்கு டின்னர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். அதை வந்து ஜோரோ பார்த்துட்டு, ஐயோ இவன் மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமா வந்து போட் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து நாமி தள்ளி விட்டான்ல ஃபர்ஸ்ட், அவன் அவங்க 3 பேர் வந்து பார்த்துட்டு இருப்பான். அவங்க கண்டுக்காம அவன் மட்டும் போவான். ஆனா அவங்க 3 பேர் போட்ல ஏறி இறக்கிட்டு அவன் வந்து கத்தி வச்சு மிரட்டிட்டு இருப்பாங்க ஜோரோவை. ஒழுங்கா அது போட்டை வந்து அந்த பக்கத்துல இருக்க இடத்துக்கு கூட்டு போடா ஐலாண்டுக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஜோரோ வந்து நான் யார் தெரியுமா பைலட்ன்றேன்னு சொல்லி அவங்க 3 பேரும் அடிச்சு உட்கார வச்சிருப்பான். அதுக்கப்புறமேட்டு அவங்களே போட்டை ஓட்ட விட்டுருவான். ஓட்ட விட்டோன்னா அவங்களும் வந்து அப்படி வேகமா போயிட்டு இருப்பாங்க. அப்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களும், இது வந்துட்டு பக்கிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கீங்களேன், பக்கி நம்மளை கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் மட்டும் வேகமா போயிட்டு இருப்பான். அப்புறமேட்டு பக்கியோட இடத்த தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல இருந்து பக்கி வந்து செம கோவத்துல உட்காந்துட்டு இருப்பான். ஏன்னா வந்து நாமி வந்து பக்கியோட வந்து கிராண்ட் லைன் மேப்பை வந்து தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பா. அவன் பின்னாடியே அவங்களை பிடிங்கடா சொல்லி போயிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து மேல வந்து ஒரு பறவை பறந்து வரதை வந்து எல்லாரும் பாத்துருவாங்க. பார்த்தோன்னா அதை போய் வந்து கேப்டன் பக்கிட்ட சொன்னோன்னா பக்கி வந்து சொல்லுவான், அதை பார்த்துட்டு அதை சுடுங்கடா இன்னைக்கு அதண்டா வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அவங்களே கேனனை வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணோன்னே மேலேருந்து கீழே லூஃபி விழுவான். விழுந்தோடனே நாமி பக்கத்துல தான் விழுவான். நாமி என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து லூஃபி வந்து நாமி பார்த்துருவாளா, இது இவன் வந்து அவன் தானே அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இதோட எபிசோட புரியுது கேஸ் பாய்.